ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு. லஞ்சுக்கு என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாமா? தக்காளி சாதம், முட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தக்காளி நல்லா கழுவிட்டு மேலே இருக்க தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி போட்டு தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைச்சிக்கோங்க. குக்கரில் எண்ணெய், நெய் ஊற்றிக்கோங்க. ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி போட்டுட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இருக்குது பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. மசாலாவில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நல்லா தக்காளி மசிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கோங்க. உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடி 2 விசில் இல்லைன்னா 3 விசில் விட்டுக்கோங்க. சூப்பரான தக்காளி சாதம். விசில் அடங்கினதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் நெய் வேணும்னாலும் ஊற்றிக்கோங்க, ஃப்ளேவர் பிடிக்கும்னா. அதுக்கப்புறம் முட்டை வறுவலுக்கு முட்டையை வேக வச்சு தோல் எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய், கடுகு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கருவேப்பிலை, மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு முட்டையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பரான முட்டை வறுவல். இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.